ஏகப்பட்ட விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவர் தான் A1 அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமான டெம்ப்ளேட் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? சிபிஐ வந்து கடந்த 12ஆம் தேதி விஜயை வந்து முதல் கட்ட விசாரணை அப்படி தான் சொல்லணும். வந்து ஆக்சுவலாக 12ஆம் தேதி விசாரிச்சுட்டு 13ஆம் தேதியும் கண்டினியூ பண்ணுறதா இருந்தது. 12 விசாரிச்சாங்க. விசாரிச்சப்போ அங்கேருந்து இங்கேருந்து கிளம்பும் போதே பயங்கரமான இதெல்லாம் அங்கே போய் விசாரிக்க சமயத்திலே வந்து 110 கேள்விகள் கேட்கப்பட்டது. எடக்கு மடக்கான கேள்விகள், அதிரி புதிரியான கேள்விகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த விசாரணை முடிஞ்சு அன்னைக்கு இருந்துட்டு மறுநாள் 13ஆம் தேதி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்க பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடணும், நான் கட்சி பணியெல்லாம் பார்க்கணும், நிறைய இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு சரி அப்படின்ட்டு 19ஆம் தேதி இன்றைக்கி அதுக்கான விசாரணை. இன்றைக்கும் அதே போல் தான் வந்து குற்றப்பத்திரிகையில் அவரை வந்து பெயர் சேர்க்கப்பட்டது. இன்னும் முடிவாகலை. இந்த விசாரணையை முடிச்சுட்டு பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இல்லை பிப்ரவரி மாதத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணிடுவாங்க. அவங்க உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு விசாரணை இன்னைக்கு விசாரணை நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு உண்மையாக விஜயை தவிர வேறு யாரும் வந்து சொன்னாலும் தெரியாது. ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் அந்த பிரச்சார வேனை எப்படி நீங்கள் லெஃப்டில் திருப்பினீங்க, எத்தனை வளைவுகள் இருந்தது, அங்கே வந்து கூக்குரல் கேட்கும் போது நீங்கள் என்ன ரியாக்ஷனில் இருந்தீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கலாம். அனுமானம் தான் இது வந்து. அதை தாண்டிய விஷயங்கள்லாம் சில பேர் போட்டு பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை நிற்க வச்சு பேசியிருந்தாங்க. அப்புறம் வீடியோ வந்து 3 கேமராவில் எடுத்தாங்க. அப்புறம் வந்து கடுமையான கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படின்ற மாதிரியான எல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் வந்து உண்மையாக என்ன கேள்வி கேட்டார்கள் அப்படின்றத வந்து இதுக்கு முன்னாடி யாதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அப்புறம் வந்து இவர் புஷி ஆனந்தெல்லாம் வெளியே வந்து இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் நிர்மல்குமார் தான் பேசினார். வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, அது கேட்கறத நம்ம எப்படிங்க மீடியா முன்னாடி சொல்ல முடியும், கேட்டதை வந்து அப்படின்னாலும் ஒரு 19 மணி நேரம் விசாரணை அவங்க நடத்துது. விஜய்க்கு போன தடவை கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த முறையும் ஏறக்குறைய அது மாதிரி தான் நடந்திருக்குது. இதெல்லாம் மீறி இதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குமா, இல்லை வந்து இவங்க என்டிஏ கூட்டணிக்கு விஜயை வரவேற்கிறதுக்காக அப்படிப்பட்ட அழுத்தம் வந்து பிஜேபி கொடுக்குறாங்களா, இல்லை உண்மையாக கரூர் சம்பவத்தில் இவரும் ஒரு முக்கியமான ஒரு சாட்சி, இல்லது சாட்சி சொன்னவர்கள் வைத்து இப்போ அந்த பிரச்சார வேன் ஓட்டிய டிரைவரு அப்புறம் பவுன்சர்ஸ்லாம் முதல்ல விசாரிச்சாங்க. அவங்க சொன்ன பதிலேருந்து இவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இது மாதிரியான அடுக்கடுக்கான விஷயங்கள் விசாரணை ஒரு சம்பவம். அது விசாரணை அப்படின்னு விசாரணை வலயத்துக்குள் விசாரணைக்கு உட்பட்ட நபராக விஜய் இருந்திருக்கிறார். அவர் டெல்லி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இதுக்குள்ள இந்த பேசுகிற விஷயங்கள் வந்து மீடியாவுக்கு ஏதாவது ஒன்று தேவை, அது விஜய் பற்றி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இது பரப்பப்படுற ஒரு விஷயம்.